குமராபாளையம் ராஜன் தேட்டர் பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு மனையில் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர் மவுண்டிங் வச்சு 6 இன்ச் போர் வந்து பார்த்திங்கன்னா போட்டு கொடுத்துருக்குறோம். இது எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் வாட்டர் டின்னர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலிருந்து தீபக் பேசுகிறேங்க. ஆக்சுவலி இந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் தாலுக்கா குமராபாளையம் டவுனுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜன் தேட்டர் அப்படிங்கிற தேட்டர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு மனையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டமாக போட்டிருந்தாங்க. அதுவும் நீரோட்டம் பார்க்குறத நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயும் நீரோட்டம் பார்க்குறோம், சயின்டிஃபிக் மெத்தட்லேயும் நீரோட்டம் பார்க்குறோம். 2 மெத்தட்லேயும் சர்வே பண்ணி தான் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நம்ம மார்க் பண்ணி அந்த இடத்த எவ்வளோ ஓட்டம் வரும், எவ்வளோ தண்ணி வரும் அப்படின்னு டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பழைய வீடு ஓட்டு வீட்டில் இருந்துட்டு அதை வந்து இடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டுறாங்க, இப்போ பிளானில் இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்க்க நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம ஃபுல்லாக அந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துட்டு வாஸ்துப்படி வந்து பார்த்திங்கன்னா ஈசானி மூலை இல்லை ஜல மூலைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் அமைகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சர்வே பண்ணி எங்களுக்கு ஒரு 2-3 மட்டும் சந்திக்கிற இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம மையத்தை செலக்ட் பண்ணி கொடுத்தோம். அதாவது 2-3 லேயர் சந்திக்கிற இடத்த வந்து பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மட்டம், ஒரு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சிறு மட்டம், மொத்தமாக 3 லேயர் கிடைக்காது இந்த இடத்துல. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிவிசி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த எப்படி கம்பல்சரி ஒரு 40 வரைக்கும் பிவிசி போகும். அதுக்கு கீழே ஃபர்தராக டில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 160லேருந்து ஒரு 200க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் வரும். அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக டில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 400 to ஒரு 450 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் வரும். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 வரைக்கும் ஓட்டினீங்கன்னாவே ஒரு 2 இன்ச் தண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்த நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே அன்றைக்கி நம்ம நீரோட்டம் பார்த்த அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெரிய வண்டி சென்சார் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர் மோடிங் தான் செட் ஆகும் அப்படின்ட்டு டிராக்டர் மோடியில் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் போர் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரில் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேசிங் பைப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 அடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 170 to 175 அந்த ரேஞ்சில் போய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் கிடச்சிருக்கு. அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் தண்ணிக்கு பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 முடிஞ்சு 300 முடிஞ்சு ஒரு 320 to 330 அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கேப் ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த கேப் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச் தண்ணிக்கு பக்கமாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் ஒரு 400 வரைக்கும் ஓட்டி இந்த பாயிண்ட் இதோட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மனையோட விவசாயத்தோட தொழிற்சாலைக்கு இண்டஸ்ட்ரிக்கு நீரோட்டம் பார்த்து போர் போகணும், கிணறு ஓட்டணும், சைடு போர் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணி எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும். சரிங்களா? அதாவது நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறை ப்ளஸ் ஒரு இடத்துல ஒரு புது அனுபவம் எதாவது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம வீடியோ மூலம் ஷேர் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லுக்கு கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய வீடியோவும் உடனுக்குடன் எடுக்கணும். சரிங்களா? இது எல்லாமே தவிர உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலிமா எஃப்எம் மூலிமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து கொடுத்துருக்குறோம். அது எப்படி பார்க்குறோம் என்ன ஏதுங்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்லையும் நம்ம நிறைய வீடியோ பதிவிட்டிருப்போம். அதை பார்க்கணுன்னாலும் நீங்கள் விசிட் பாருங்கள். சரிங்களா? இதை தவிர யாராவது உங்களுக்கு வந்து போர்வெல் சம்மந்தமாக நீரோட்டம் சம்மந்தமாக டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.